திரு ராஜகோபால், இங்க புதிய வாக்காளர்கள் திமுகவை நோக்கி வருவார்கள்ங்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் மக்களிடம் இருந்து எடுத்துதான் வெளிப்படுத்தி இருக்கிறோம். என்ன களத்தில் ஃபேக்ட் இருக்கோ அதைத்தான் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மதிவாணன் சொல்கிறாரு. அப்படித்தான் பார்க்கணுமா? புதிய வாக்காளர்கள் திமுகவுக்கு வருவாங்களா? இது முதலமைச்சர் அவர்கள் கூறியது அவருடைய விருப்பமா அல்லது வியூகமா? விருப்பமாக இருந்தால் அது நிறைவேறப் போவதில்லை, வியூகமாக இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறப் போவதில்லை. அதில் இது ஏன்னா நண்பர் அவர்கள் இப்போது கூறினார்கள், நாங்கள் 14 தேர்தலில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். இருக்கலாம். கடைசியாக நடந்த தேர்தல் எப்போ? நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் இப்போது சுமார் 15 மாதங்கள் ஆகிவிட்டன. அடுத்தது முக்கியமாக அப்பொழுது பிளவுபட்டு இருந்தது ஆப்போசிஷன். ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் இருந்தது. யார், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அந்த லீடர்ஷிப் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு ஓட்டு பண்ணுற போது அந்த வாக்களிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க இருந்திருந்தாங்கன்னா வேறு விதமாக அமைந்திருக்கும். இப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது, சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 21 தான் நீங்கள் பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 21 தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்கு பிறகு திமுக ஆட்சியில் எப்படிப்பட்ட ஒரு மக்களிடம் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது அதுதான் பார்க்கணும். இந்த வரவேற்பு 21 ஒப்பிட்டு பார்த்தா 21 கூட்டணியில் நீங்க சொல்ற 2 கட்சிகளும் கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்ப வெற்றி பெற முடியல இல்ல? அப்ப அந்த ரேசத்தின் மெஜாரிட்டி, அதாவது ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் தோத்து போனோம்னு சொல்ல முடியாது. சுமார் 75 இடங்கள் இப்போ அந்த அலையன்ஸுக்கு கிடைச்சிது. ஆனால் இப்போ இன்னும் மேலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு இருக்கும் அந்த அதிருப்தி. திமுக ஆட்சி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கான அச்சுறுத்தல். பெண்கள் வெளியில் போக முடியாத பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அவங்க மேலே குற்றங்கள், அவங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஊழல் ஆட்சி. இப்போ புது வாக்காளர்கள் பார்ப்பது என்னவென்றால், ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணுன்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஊழல் இருக்கும் ஒரு ஆட்சியை எப்படி புது வாக்காளர்கள் ஆதரிப்பார்கள்? நிச்சயமாக ஆதரிக்க மாட்டார்கள். அந்த வயதில் இருக்கும் வாக்காளர்கள் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஊழல்னு எதை குறிப்பிடுறீங்க? பல்வேறு ஊழல்கள். ஒரு நிதி அமைச்சரை அவரே சொல்றாரு, நிதி அமைச்சர் சொன்னது பிறகு அந்த நிதி அமைச்சரை நீங்க மாத்தி ஐடி மினிஸ்டரா மாத்துறீங்க. ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு நிதி அமைச்சரை நீங்கள் மாற்றி அதுக்கு பிறகு அவரை ஐடி மினிஸ்டராக போடுறீங்க. அதுலேயே தெரியலையா? அவங்க உள்ளேருந்தே அது வெளியிலேருந்து வருது, உள்ளேருந்தே சொல்கிறாங்க. இல்லை, இப்போ ஊழல் அப்படின்னா ஏதாவது ஒரு துறை மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கணும், அது புகார் ஆகப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா அது ஊழல். நீங்கள் சொல்கிற மாதிரி அது மக்கள் மத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகி இதில் நான் ஒரு தேர்தலில் ஒரு வாக்காக எதிரொலிக்கும். அதாவது 2 பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்ன இடைமறித்தீர்கள் என்றால் நானும் இடைமறிப்பேன். இல்லை, இடைமறிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லலை, யாரும் இடைமறிக்கலையே. இப்போ இது வரைக்கும் நீங்கள் யாருமே இடைமறிக்கல. இல்ல, நான் அதுக்காக சொல்றேன். முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிதி அமைச்சருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு இப்போ ஒரு சாதாரண மக்களை போய் பாருங்க, எந்த இடத்துல ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. நீங்க ஒரு பட்டா வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், ஒரு பென்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், இப்படின்னு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்க பணம் கொடுக்கணும். ஒரு டவுன் பிளானிங் அப்ரூவல் வாங்கணும்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க அப்ரூவல் வாங்கணும்னா எவ்வளவு பணம் கொடுக்கணும். ஊழல் என்பது அனைத்து துறைகளிலும் இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு கட்சினா எப்படி, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னா, அந்த கட்சியுடைய கொள்கைகளை விட அவங்க மறந்து போயிட்டாங்க. பொது உடைமை தன்னுடைய கொள்கைன்னு சொன்ன ஒரு கட்சி இப்பொழுது பிரைவேட்டைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பிரைவேட்டைசேஷனில் அதுவும் நாங்கள் முன்னேறிட்டோம்னு வேற சொல்கிறாங்க. அதை நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம், இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். அதில் ஒரு பெருமை கொள்ளும் ஒரு கட்சி பொது உடைமையை ஒரு காலத்தில் அது தன்னுடைய கொள்கையாக வைத்திருந்தது. அந்த கட்சி எங்கே போச்சு? அந்த பழைய கட்சி இல்லை, இப்போ அந்த கொள்கையே போச்சு. துப்புரவு பணியாளர்களை எடுத்து பாருங்க, சம்பளம் அந்த துப்புரவு பணியாளர் கிடைக்கிற சம்பளமே 23,000 24,000 தான். சரி, அதை குறைச்சு 16,000 கொண்டு வரதுக்கு கூடிய ஒரு மனம் எப்படிங்க வருது ஒரு ஆட்சிக்கு? அந்த அளவுக்கு குறைக்க ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நீங்க குறைக்கிறதுன்னா அந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகமா இருக்க முடியும்? எவ்வளவு அரசு பணியிடங்கள் இப்போ காலியாக இருக்கின்றன. வேலை வாய்ப்பு எங்கே போனது? இப்போ வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க. வளர்ச்சி 11.9%, 11.5% இங்கே நாங்கள் வளர்ச்சியை கண்டுட்டோம் அப்படின்றாங்க. அந்த 11.5% விவசாயத்தின் வளர்ச்சி எவ்வளவு? -5, -5.9.
சுமார் -6%. இதுதான் அந்த டேட்டால இருக்கிறது. தவறுன்னு சொன்னா அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க சொல்லுங்க. நான் கொடுக்குற ஆதாரம் அதே டேட்டால இருக்கு. -5.93%. அதான் விவசாயத்துடைய வளர்ச்சி. விவசாயி 40% மக்கள் அதை நம்பி இருக்கிற ஒரு விவசாயத்துல உங்களுக்கு வந்து வருமானம் குன்றி போகின்றது என்றால் மக்களுக்கு என்ன நீங்க நியாயத்தை கொடுத்திருக்கீங்க? இல்ல ஒரு நியாயமே இல்லாத ஒரு சந்தேகமா தான் கேக்குறேன். ஒரு சந்தேகமா தான் கேக்குறேன். இடைப்பட்ட காலகட்டத்துல மத்திய அரசு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு சில துறைகள்ல முன்னோடி மாநிலமா இருக்கு, முதல் மாநிலமா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எல்லாம் உண்மையான ரிப்போர்ட் தானே? ரிப்போர்ட்டை நான் எங்கேயுமே குறை சொல்லல. அதே ரிப்போர்ட்ல தாங்க இருக்கு. 11.5% இப்போ வளர்ச்சி இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கு, சர்வீஸ் செக்டர்ல இருக்கு. ஆனா விவசாயத்துல என்ன வளர்ச்சி? அதே ரிப்போர்ட்டை பாருங்க, -5.9. இப்போ சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னு சொன்னாரு. திருக்குறளை வச்சுட்டு நீங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, திருவள்ளுவரை வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, தமிழின் பேர்ல ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த தமிழுக்கு என்னங்க பெருமை? திருவள்ளுவருக்கு என்ன பெருமை? விவசாயத்துல உங்களுக்கு வளர்ச்சி காமிக்க முடியல. அந்த உங்களுடைய செயல் திறமை அந்த அளவுக்கு இருக்கு. நான் வரேன், எல்லாருடைய கருத்து வாங்கிட்டு பேசுவோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு பதில் சொன்னா பதில் சொல்ல முடியாது. வர திருலனின், இங்க புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது வரமாட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள்னு சிலவற்றை திரு ராஜகோபால் பட்டியலிடுறார். ஆட்சி மீதான அதிருப்தி, அங்க இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, விவசாயம் பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு நீங்க புதிய வாக்காளர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது பொய்த்து போகும் அப்படிங்கிறார். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய ஜனநாயகமே இன் டேஞ்சர், டெமோக்ரஸி இன் டேஞ்சர். வாக்கு எஸ்ஐஆர் என்கிற பேரில் எப்படியெல்லாம் களவாடப்படுகிறது, எப்படியெல்லாம் நீக்கப்படுகிறது, போலிகள் எப்படி பொலிவேற்றப்படுகிறது என்பதற்கான ஆதாரங்கள்லாம் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கண்ணில் ஊமன் கையில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல காதல் நோயை பற்றி சங்க இலக்கியம் சொன்னதை போல நம்ம தேர்தல் ஆணையம் தேம்பிக்கிட்டு இருக்கு, பதில் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அஃபிடவிட் போடுங்க, இதெல்லாம் ஒரு பேச்சே தெரியல. எனவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இப்போ இந்த பிரச்சனை வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக ஒரு முற்போக்கு மாநிலம். வளர்ச்சி நிலை நீங்கள் சமூக கட்டமைப்புன்னு பார்த்துக்கிட்டாலும் சரி, இடஒதுக்கீடுன்னு சொன்னாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரோடுன்னு சொன்னாலும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத சாலை போக்குவரத்து, சாலை உட்கட்டமைப்பு வசதி தமிழ்நாட்டில் தான். அதே போல் மருத்துவ கட்டமைப்பு என்று சொன்னால் குஜராத்தோடு ஒப்பிடுவது நான் தயாராக இருக்கிறேன். அவருடைய மாடல் ஸ்டேட் குஜராத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. இதே நிலையை நீங்கள் கேரளாவோட ஒப்பிட்டு பார்த்தாலும் அதே நிலை தான் வருகிறது. கேரளாவுக்கும் நீங்கள் குஜராத்துக்கும் வைத்து பார்க்குற போதும் வராது. ஆக எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி என்பதை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பிடிஎஸ்ன்னு சொல்கிறோமே, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதை வந்து யூனிவர்சலைசேஷன் ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் நீங்கள் குஜராத்தில் வந்து டார்கெட்டட் தான், இங்கே அதனால் என்னென்னா பசி பட்டினி என்பது இல்லை. அந்த இலக்கை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள், அவங்க வீட்டு பிள்ளைங்க கல்வி வளர்ச்சி, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு தான் உயர்ந்து இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே புள்ளிவிவரம் வந்திருக்கு. இதெல்லாம் பேராமீட்டர்ஸ், இதெல்லாம் கணக்கில் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த இதுலேயும் வர்ற போது வருகிறது. இருந்தும் பசியோடு மாணவர்கள் போகக்கூடாதுன்னு தான் காலை அந்த சிற்றுண்டி திட்டம் என்பது மிக வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. பல வெளிநாட்டை சார்ந்த தூதுக்குழுக்கள் வந்து அதையெல்லாம் ஆய்வு செய்து தங்கள் நாடுகளை, இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய வளர்ந்த நாடுகள், சின்ன சின்ன நாடு தான், அவங்க கூட இதை அங்கே அடாப்ட் பண்ணலாமா என்று யோசிக்கிற ஒரு காலம். ரெண்டாவது விஷயம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன், அவங்களுடைய ஆர்ச்சிவ்லேயே எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதில் முதல் 10 எடுத்தீங்கன்னா பாஜக ஆள்ற மாநிலங்கள் டாப் 5ல் இருக்கிறதா அவங்க தான். அவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள். உண்மை என்னன்னா, இப்போ தமிழ்நாடு 28வது இடத்துல இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றம் எந்த மாநிலத்திலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குற போது பெண்களுக்கு எதிரான குற்றம் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இது எல்லாமே ஒரு ஹரியானா வரலையும் வருது.